வங்கக்கடல்ல 16ஆம் தேதி உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி இருக்கிறது. இதனால் நமக்கு எதிர்பார்க்கப்பட்ட அளவிலான மழை வாய்ப்பு மிகவும் குறைந்திருக்கிறது. அதாவது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகும் சொல்லப்பட்ட போது நமக்கு மிக கனமழை என்ற அளவில் மழைக்கான வாய்ப்பு இருக்கும் என சொல்லப்பட்ட நிலையில் இதுவரையிலும் கனமழை என்ற அளவில் கூட மழைப்பதிவு ஏற்படலை. இன்று மட்டும்தான் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் 3 மாவட்டங்களுக்கு, சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, இந்த 3 மாவட்டங்களுக்கு தான் இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வும் சொல்லியிருக்கிறாங்க. என்ன காரணம், ஏன் நமக்கு மழைக்கான வாய்ப்பு பெரிதும் இல்லாமல் போனது, இப்போ ஏன் கனமழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். இப்போ இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு வங்கடல், இந்த பகுதி தென்மேற்கு வங்கடல் பகுதிகளில் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து நகரக்கூடிய திசையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் வானிலை ஆய்வும் சொல்லியிருக்கிறாங்க. இது முன்னதாக இந்த இடத்துல, அதாவது தெற்கு அந்தமான் கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்கிழக்கு வங்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சியாக தான் இது இருந்தது. அதனை தொடர்ச்சியாக தான் இது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வும் சொல்லியிருந்தாங்க. இருந்தபோதும் அது உருவாவதில் ஒரு தாமதம் இருந்தது. 16ஆம் தேதி தான் இது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. இந்த இடத்துல இருந்து அது நகர்ந்து வரக்கூடிய திசை தமிழ்நாட்டினுடைய வடகடலோர பகுதிகள், அதாவது இதுதான் தமிழ்நாட்டுடைய வடகடலோர பகுதி. இந்த பகுதி நோக்கி தான் அது வரும் அப்படிங்கிறது முதல்ல கணிக்கப்பட்டது. அதோடைய திசை மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இந்த வாக்கில் நமக்கு வரும் அப்படிங்கிறது தான் வானிலை ஆய்வு மையம் முதல்ல கணிக்கப்பட்டிருந்த ஒரு தகவல். அதற்கு பிறகாக இந்த நகர்வு இப்போ இந்த இடத்துல இருந்து இது தமிழ்நாட்டை நோக்கி நகருமா அப்படின்னா இல்லை. இதுக்கு மேலே அதோடைய நகர்வு வடமேற்கு திசையில் இருக்கும். அதாவது இந்த திசையில் அதனுடைய நகர்வு இருக்கும் அப்படிங்கிறது தான் வானிலை ஆய்வு மையத்தோட கணிப்பு. இப்போ இந்த திசை அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு கொஞ்சம் சென்னையை ஒட்டு நாப்பில் அதோடைய நகர்வு இருக்குமோ, அது சென்னைக்கு வந்தது பிறகு நேராக நகர்ந்து போகும் அப்படிங்கிறது தான் இப்போது வானிலை ஆய்வும் கணித்திருக்கக்கூடிய காரணம். இதனால என்ன, நமக்கு மழை வந்திருக்கலாம் அப்படின்னாலும் இல்லை. இதை பெரிய அளவில் பாதித்த ஒரு காரணம் இருக்குது. அதுதான் குளிர்ந்த காற்று. நமக்கு வட இந்தியா பகுதிகளிலிருந்து வரக்கூடிய இந்த காற்றை பார்க்குறோம் இல்லையா, சின்ன சின்ன காற்றுகளாக வருது இல்லையா, இந்த காற்று தான் குளிர்ந்த காற்று. இது கடல் பகுதியில் இருக்கும் போதும் சரி, இந்த பகுதியில் வரக்கூடிய இந்த குளிர்ந்த காற்று இதை வலுவடைய விடாமல் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுவதிலிருந்து வலுவடைய விடாமலே பார்த்து கொண்டதுனால தான் இது பெரிதாக வலுவடைய முடியாமல் போனது. அதே நேரத்தில் வளிமண்டலத்தினுடைய எதிர் சுழற்சி, ஜெட்விண்டோடைய அதோடைய இருக்கக்கூடிய பொசிஷன், இதெல்லாம் தான் இதை ஒரு பாதிக்கக்கூடிய காரணியாக இருக்குது அப்படிங்கிறதும் வானிலை ஆய்வையும் சொல்லியிருக்கிறாங்க. இருந்தபோதும் இது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்து வலுவடையாதனாலேயே கரைக்கு கிட்ட நெருக்கம் வந்ததுனாலையும் நமக்கு மழையுடைய வாய்ப்பு சற்று நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப தீவிரம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு வானிலை ஆய்வும் சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்போது இது இங்கே வந்ததுனால நமக்கு மழைக்கான வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, இது சென்னை மட்டும் இல்லாது சென்னையை ஒட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களில் தான் இதனுடைய மழை வாய்ப்பு அதிகமாக இருப்பதற்கான காரணங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது நேரத்துலேருந்து இன்னைக்கு கொஞ்சம் தள்ளி இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்குறது இன்றைய மாலை நேரத்தில் பார்க்குறோம். நமக்கு மழைக்கான வாய்ப்பு சென்னையுடைய கடலோர பகுதிகள் இருந்தாலும், இப்போ நம்ம பார்க்குறது இந்த இடத்துலேருந்து இந்த சென்னையோடைய கடலோர பகுதிகளில் இருந்தாலும் நமக்கு பெரும்பாலான மழைக்கான வாய்ப்புலாம் நமக்கு வடப்பகுதிகளில் தான் இருக்குது. அதாவது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பகுதிகளில் தான் அதனுடைய மழை வாய்ப்பு பெருமளவில் இருக்குது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினுடைய வடக்கு திசையில் வடகிழக்கு பகுதிகளில் தான் இந்த மழை மேகங்கள் அதிகமாக உருவாகி மழைப்பொழிவை கொடுக்குறதா வானிலை ஆய்வு சொல்லியிருக்காங்க. அதை தான் நம்ம பார்க்குறோம். இந்த பகுதிகளில் இருக்கு இல்லையா, இந்த பிங்க் நிறத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் இந்த தீவிரமான மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய மழை மேகங்கள். அந்த மேகங்கள்லாம் உருவாவது என்னமோ இதனுடைய மையப்பகுதியிலேருந்து வடக்கிலிருந்து இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி சுழலுது இல்லையா, இதனுடைய மையப்பகுதியிலிருந்து வடக்கு திசையில் தான் அது இப்போது உருவாகிறதுனால நமக்கு மழைக்கான வாய்ப்பு பெரிய அளவில், அதாவது எதிர்பார்த்த அளவில் இல்லாமல் போனதுக்கு காரணம் அப்படின்னு வானிலை ஆய்வு சொல்கிறாங்க. சரி, இது அந்த பகுதியில் உருவானது. நமக்கு இதுக்கு முன்பாக இது கீழே இருக்கும்போது மழை வந்திருக்கலாமே, ஏன் வரலை அப்படின்னா, இது கீழே இருக்கும் பொழுது இந்த மலை மேகங்கள் எல்லாமே கடலுக்குள்ளாரே இருந்துருச்சு, நிலத்துக்கிட்ட வராதனால தான் நேற்று சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் வானம் மேகமூட்டமாக இருந்தாலும் மழைக்கான வாய்ப்பு இல்லாமல் வெறும் குளிர்ந்த காற்றாகவே வீசி வந்தது. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், இது வலுப்பெறுவதற்கு மிகப்பெரிய தடையாக இருந்தது குளிர்ந்த காற்று. அது மிகப்பெரிய ஒரு மேஜர் ரோலை ப்ளே பண்ணியிருக்கு. அதனாலேயே நமக்கு பெருமளவிலான மழைக்கான வாய்ப்பு இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. சரி, இப்போது இந்த நிலைமையில் இருக்கக்கூடிய நிலையில் நம்ம அடுத்த நாட்களில் பார்க்கலாம். அதாவது இன்றைக்கி 18ஆம் தேதி, நாளை தினம் 19ஆம் தேதிக்கு பார்க்குறோம். இப்போ 19ஆம் தேதி அன்று இதனுடைய நகர்வு சென்னை கிட்ட வந்தாச்சு. சென்னை கிட்ட வந்ததுக்கு பிறகு நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குமானா நிச்சயம் அதோடைய வாய்ப்பு குறைவு தான். ஏன்னா அது தொடர்ந்து நகரக்கூடியது வடக்கு திசை நோக்கி நகரும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போது மேற்கு
வடமேற்கு திசையில் நகர்ந்து வந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை வலுப்பெற்று அதனுடைய நகர்வுல மாற்றம் ஏற்பட்டு வடமேற்கு திசையில் சென்னைக்கு நேராக வங்கக்கடலுக்கு வருது. இப்போ இது சென்னைக்கு கிட்ட வந்ததுக்கு பிறகாக நாளையிலிருந்து மீண்டும் அதோடைய நகர்வு திசை இந்த வடமேற்கு திசை அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த கோணத்துக்கு பதிலாக நேராக வடக்கு திசையை நோக்கி நகரும் அப்படிங்கிறது வானிலை ஆய்வு மையத்தோட கணிப்பு. இதனால நாளை பிறகாக நமக்கு மழைக்கான வாய்ப்பு இப்போ இருக்கக்கூடிய அளவை விட குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக வானிலை ஆய்வு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்போ எந்தெந்த பகுதிக்குள்ளாக இந்த மழையினுடைய வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னா, சென்னைக்குள்ளாரையும் சென்னை ஒட்டி இருக்கக்கூடிய வட கடலோர மாவட்டங்கள்லையும் குறிப்பாக ஆந்திராவுடைய பகுதிகளிலும் தான் நாளை தினம் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இதை நம்ம இப்போது சேட்டலைட்டில் பார்ப்போம். இந்த சேட்டலைட் பிக்சர்ஸில் இந்த மலை மேகங்கள் எங்கே இருக்குன்ட்டு இப்போ நம்ம ஈவினிங் மாலையில் ஒரு 6 மணி அளவில் நம்ம ரேடார் சேட்டலைட்டோடைய பிக்சரில் பார்க்குறோம். இந்த மலை மேகங்கள் கடலோர பகுதிகளில் குறிப்பாக நம்ம பார்க்குற இந்த தமிழ்நாட்டு வடகடலோர பகுதிகளில் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் தான் அதிக அளவில் இருக்குது. குறிப்பாக அதோடைய வடப்பகுதிகளில் இந்த மையப்பகுதியினுடைய வடப்பகுதிகளில் தான் பெருமளவான மலை மேகங்கள் சூழ்ந்திருக்கு. இது கடலுக்குள்ளவே இருக்குது, நிலத்துக்கு வராதனாலேயே நமக்கு மழைக்கான வாய்ப்பு பெருமளவில் இல்லாமல் போனது. சரி, இந்த மலை மேகங்கள் உள்ளே வருதுன்னா ஏன் தீவிரம் இல்லை அப்படின்னாலும் குளிர்ந்த காற்று இதை மீறி அது வலுப்பெற்றிருக்கக்கூடிய சூழலில் அந்த மலை மேகங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக தொடர்ந்து வந்ததுனால தான் நமக்கு மிதமான அளவில் காலையிலிருந்து மழை தொடங்கிச்சு. அந்த மழை தொடங்கியதையும் நம்ம இந்த ரேடாரில் பார்க்குறோம். இப்போ ரேடாரில் பார்க்கலாம். ரேடாரில் இப்படி தான் நமக்கு ஒன்றின் பின் ஒன்றாக அந்த மலை மேகங்கள் நிலப்பரப்புக்குள்ளாக குறிப்பாக திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டுக்குள்ளாக வந்தது. அதனால தான் நமக்கு மழைக்கான வாய்ப்பு கிடைச்சது. ஒருவேளை இந்த சுழற்சி நாளைய தினம் நமக்கு சென்னை கிட்ட வருவதற்கு முன்பாக ஒரு யூட்டன், அதாவது அதோடைய திசை மாறுற நேரங்களில் ஒருவேளை ஒரு நிலை கொள்ளக்கூடிய சூழல் ஏற்பட்டா, உதாரணத்துக்கு நமக்கு கடந்த ஆண்டு மிக்ஸாம் புயல் வந்தது. மிக்ஸாம் புயலுக்கு பிறகாக தற்பொழுது வந்த பெஞ்சல் புயலும் கூட புயலாக உருமாவதற்கு முன்பாக இலங்கையினுடைய வடகடலோர பகுதிகள்கிட்ட நிலை கொண்டிருந்தது. அதே போன்று நிலப்பரப்புக்குள்ள வந்து கரையை கடந்த பிறகாக புதுவைக்கு உள்ள கரையை கடந்தும் கூட அது நிலத்தில் நிலை கொண்டிருந்தது. இதுபோல இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் ஒருவேளை சென்னைக்கு அருகில் அது திசை மாறுவதற்கு முன்பாக நிலை கொண்டால் நமக்கு மழைக்கான வாய்ப்பு மாறுபடும் என்பது வானிலை ஆய்வு மையத்துடைய எதிர்பார்ப்பு. அதனால் தொடர்ந்து இதை கண்காணித்து வர்றதாகவும், தொடர்ந்து ஒருவேளை இது அதிக மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை நள்ளிரவுக்குள்ளே ஏற்படுத்தினா நமக்கு மழைக்கான தீவிரத்தன்மையை பொறுத்து அந்த அறிவிப்புகள் கொடுக்கப்படும் என்பது வானிலை ஆய்வு சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு நாளை ஸ்கூல் காலேஜில் லீவ் விடுற அளவுக்கு மழை இருக்குமான்னு பலருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த அளவுக்கு மழையுடைய பாதிப்பு இருக்காது என்பது தான் தற்போதைய தகவல். ஒருவேளை நம்ம சொன்னது போல் மிக்ஸாம் புயலை பற்றியோ அல்லது பெஞ்சல் புயலை போலவோ இது கரைக்கிட்ட வந்து ஒரு நிலை கொள்ளக்கூடிய நிலைமை இருந்தால் நமக்கு மழைக்கான வாய்ப்பு தீவிரமடைந்தால் அதற்கேற்ற முன்னறிவிப்புகளை வானிலை ஆய்வும் சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் அரசும் மேற்கொள்வார்கள் என்பது தான் நம்ம வழக்கமான நடைமுறையாக பார்த்துருக்கோம். இப்போதைய சூழலில் இதுதான் நமக்கு இந்த காலகட்டத்தில் மழை தாமதமாக தொடங்கியதற்கும் அதனுடைய தீவிரத்தன்மை குறைந்ததுக்குமான காரணம்.